ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் வந்து இலக்கணம் வந்து நடத்தியிருந்தேன். மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2, 2A, குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழில் மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் இலக்கணம் மட்டும் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அது ஃபுல்லாகவே நான் வந்து இலக்கணம் நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ள வீடியோலாம் வந்து சொல்லகராதி தான் நான் வந்து நடத்த போகிறேன். மொத்தம் சொல்லகராதியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து செகண்ட் பார்ட்டு. இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அதில் மொத்தம் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அழகு 2ல வந்து சொல்லகராதி. இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதே ஒரு 3 பார்ட்டாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல். ஓகேவா? எதிர்ச்சொல் ஆப்போசிட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல் அண்டு பொருள் தரும் ஓரெழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பா எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அண்ட் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் மற்றும் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் அறிதல் அண்ட் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதுல செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஏன்னா ஊர் பெயர்களின் மருவு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஊர் பெயர்களின் மருவு வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை இம்பார்ட்டன்ஸா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிழை திருத்துக. எடுத்துக்காட்டு நான் ஒருனா ஓர் அந்த மாதிரி பிழை திருத்துற மாதிரி. நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இதெல்லாம் வந்து என்னது சொல்லகராதி. ஓகேவா? ஸோ 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் வந்து நடத்த போகிறேன். ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். தேங்க்யூ.